உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். கடந்த சில செய்திகளிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டதை, வேதனைப்பட்டதை, இரத்தம் சிந்தினதை, மரித்து உயிர்த்தெழுந்ததை பற்றி கூர்ந்து கவனிக்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தோம். ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறதே. எங்கேயெல்லாம் பைபிள் முழுசு எங்கேயெல்லாம் சுற்றிட்டு வந்தாலும் கடைசியில் நாம் கர்த்தராலே சுகமாக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே இடம் அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று. பழைய ஏற்பாட்டில் அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று ஏசாயா 53 எழுதியிருக்கு. பேதுரு அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று எழுதுகிறான். பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க இயேசு சிலுவையில் செய்ய போகிற அந்த பாடுகள், அந்த காயங்கள் நிமித்தம், இயேசு படப்போகிற காயங்கள், ரத்தம் சிந்து அது நிமித்தம் பழைய ஏற்பாட்டிலே குணமானார்கள். இப்போதைக்கு அவர் ஏற்கனவே சிலுவைக்கு போய் பாடுகளை பட்டு பரிகாரம் செய்து விட்டார். ஆதலால் அவர் செய்து முடித்த காரியத்தை நிமித்தம் நாம் சுகமாகிறோம். இந்த ஒரு விஷயந்தாங்க சொல்லியிருக்கு. வேறு எங்கேயாவது சுகமாகிறதுக்கான ஆதாரம் எங்கேயாவது இருக்குதான்னு தேடினா ஒன்றும் காணாம். ஆதலால் இந்த நாம் சுகமாவதற்கு ஆதாரமாக இருக்கிற அந்த சம்பவத்தை நாம் கவனித்து பார்த்தால், நோக்கி பார்க்க வேண்டிய அளவுக்கு அதை பார்த்தால் அவராலே சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அவர் ஜெபம் பண்ணும்போது, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அவ்வளவாய் வேதனைப்பட்டார். அவருக்கு ஜெபம் பண்ண முடியாமல் போனபோது ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான்னு வாசிக்கிறோம். அதற்கு பிறகு ஒரு சம்பவத்தில் இயேசுவுடைய தாடியை பிடுங்கி இருக்கிறார்கள். அங்கே ரத்தம் வந்தது. பிறகு விசாரணைகளுக்கு போன பிறகு பார்த்திங்கன்னாக்க அங்கே தலையிலே முள்முடி, கிரீடம், ராஜாவுக்குன்னு சொல்லி கிரீடம், முள்ளாலான கிரீடம் வைத்து அதை அடித்திருக்கிறார்கள். கன்னத்தில் அறைந்திருக்கிறார்கள். கண்களை கட்டிவிட்டு அடித்து கொட்டி யார் கொட்டினது என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படி அவரை கேவலப்படுத்தி அநேக காரியங்களை செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய பாடுகளில் சிலவற்றை லேவியராகம புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தது மட்டும், அந்த காட்சி மட்டும்னா அவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் நாம் அதிலிருந்து பார்க்க முடியவில்லை. ஆனால் லேவியராகமத்தில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட விதமாய் பலியாவார் என்று எழுதியிருக்கிறதை நாம் அங்கே பார்த்தோமானால், இயேசு சிலுவைக்கு போனபோது எவ்வளவு பாடுகளை எப்படி சகித்திருப்பார் என்பதை நாம் அங்கே சற்று கவனிக்கலாம். ஆதலால் எங்கே லேவியராகமம் முதல் அதிகாரம், லேவியராகமம் முதல் அதிகாரத்தில் அதில் ஒரு 9 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்டதா சர்வாங்க தகன பலியானால்
அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியிலே தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து, அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி, எதற்கு? இவனுடைய பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் இருத்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியிலே இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக. அவைகளையும் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாய் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி. இதை சற்று நினைத்து பாருங்கள். இந்த இடத்துல சர்வாங்க தகன பலியை பற்றி சொல்லுகிறது. அடுத்து போஜன பலியை பற்றி பேசுகிறது. அதற்கடுத்து சமாதான பலியை பற்றி பேசுகிறது. அதற்கடுத்து பாவ நிவாரண பலியை பற்றி பேசுகிறது. அதன் பிறகு குற்ற நிவாரண பலியை பற்றி பேசுகிறது. இது முதல் 8 அதிகாரத்தில் வர்றது. அடுத்து 16வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, ஆசாரியன் பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு ஆசாரியனும் அவனுடைய குமாரரும் கர்த்தரோட ஊழியத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்வதற்கு பிரதிஷ்டை பண்ணப்படும்படி அதற்கான பலிகள் செலுத்துவது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அங்கே அதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது ஒரு ஆடு போக்காடாக விடப்படுகிறது என்றெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். இந்த சம்பவங்களையும் நாம் சேர்த்து பார்த்தாதான் இயேசுவானவர் சிலுவையிலே அவர் எவ்வளவாய் பாடுபட்டார், அவருடைய சரீரம் எப்படி பிற்கப்பட கொடுக்கப்பட்டது, இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்று இயேசு சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். இதை வாங்கி புசிங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நமக்காக பிற்கப்படுகிற சரீரம், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அங்கே தான் நாம் சுகமாவதற்கு தேவையான கிரயத்தை இயேசு செலுத்தியிருக்கிறார். ஆதலால் இதை சற்று கவனிக்க வேண்டும். சும்மா அடித்தாங்கங்க, தலையில் முள்முடி வச்சாங்கங்க, அடித்தாங்கங்க, அப்புறம் முதுகில் அந்த போஸ்ட்டில் கட்டி வச்சு முதுகில் அடித்தாங்கங்க, அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டாங்கங்க, அங்கே சிலுவையில் அரைஞ்சாங்க, அங்கே 7 வார்த்தையை பேசினார், அப்புறம் ஆவி விட்டார். இதை மட்டும் பார்த்தா அங்கே இயேசுவானவர் எவ்வளவு பாடுகள் பட்டிருந்திருக்காருன்னு யாருமே கிரகிக்க முடியாது. அதனால் பழைய ஏற்பாட்டில் இயேசுவானவர் மேசியா வந்து எப்படி இவ்வளவு பாடுகளை படுவார் என்று, எப்படி தன்னை பலியாய் கொடுக்கிறார் என்று, எந்தெந்த காரணங்களுக்காக இந்த வித்தியாசமான பலிகளாய் அது எண்ணப்படுகிறது என்று அதெல்லாம் சொல்லியிருக்கிறதை இப்போ நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? இதில் முதலாவது பலி சர்வாங்க தகன பலி. சர்வ அங்கமும் தகனிக்கப்படுகிற பலியாக இயேசு தன்னை ஒப்புவிக்கிறார். அதுக்கு அடையாளமாக அங்கே எழுதியிருக்கிறாங்க. சர்வாங்க தகன பலி பற்றி இந்த லேவியராகமம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. சர்வ அங்கமும், தன்னுடைய சரீரத்தோடைய சர்வ அங்கமும் தகனிக்கப்படுவதற்கு கொடுக்கிறார். அதில் இருக்க இந்த ரூல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இப்படி ஒரு மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது எடுத்தால் அதை செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கண் நல்லா இல்லாமல் இருக்கிறது, காது நல்லா இல்லாமல் இருக்கிறது, கால் கொஞ்சம் நொண்டி, இப்படியெல்லாம் என்னமே அங்கே இருக்கக்கூடாது. பழுதற்ற இயேசு பழுதற்றவராய் வருவார், அதை காட்டுது. கர்த்தருடைய சந்நிதியிலே தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலிலே கொண்டு வந்து இந்த இஸ்ரவேலோடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டிங்கிறதுனால என்ன செய்யணுமா, வேற எங்கேயாவது கொண்டுடக்கூடாதான். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து
அது தன் பாவத்தின் நிமித்தம் அது தன் பாவ நிவர்த்தி என்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து, தலையில் கையை வச்சுட்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே நல்ல தெளிவான அர்த்தம் ஒன்று இருக்குது. இந்த ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலில் நிறுத்தி அந்த பாவம் செய்தவன் தன் கையை அந்த மாடோ ஆட்டோடைய தலையில் வைக்க கடவன். அப்பொழுது அந்த பாவ நிவர்த்திக்கென்று இந்த பலி ஆடு அல்லது மாடு அங்கீகரிக்கப்படுகிறது. இதில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குது பார்த்தீங்களா? கைகளை வைக்குதல்னு சொல்லி நீங்கள் வாசிக்கிறீங்க எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில். இந்த கைகளை வச்சா என்ன வருது? ஆசீர்வாதத்துக்குன்னு கை வச்சா ஆசீர்வாதம் வரும், சாபங்களுக்குன்னு வச்சா வரும். பெரியவங்க சிறியவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க, அது மாதிரிலாம் ஆசீர்வாதம் வருகிறது. இந்த இடத்துல அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி இந்த சர்வாங்க தகன பலி ஒருவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதாய் வருகிறது. அப்படியானா இயேசுவானவர் தன்னையே இந்த உலகத்தோடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக அவர் அங்கே சர்வாங்க தகன பலியாய் பலியிடப்பட்டார் என்று இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொள்ள கடவன், வேறு எங்கேயும் இல்லை, ஆசரிப்பு கூடார வாசலில் சந்நிதியில். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தை மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். அந்த இரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கக்கூடிய பலிபீடத்தின் மேலே சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி, குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகள் எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாய் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி, தகன பலி, எ பர்ன்ட் ஆஃபரிங். அப்படியாக ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் காலமெல்லாம் சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, இதெல்லாம் காலாகாலமாக செலுத்தப்பட்டு வந்தவைகள். அவைகள் எல்லாமே வரப்போகிற மேசியா இப்படி பலியாவார் என்று காட்டுகிற ஒன்று தானே. நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டுறோம்னு நினச்சாங்க. அப்புறம் விருத்த சேதனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டுறோம்னு நினச்சாங்க. இந்த ரெண்டுமே தப்பான விஷயங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் எப்போ உண்டாச்சு? ஆபிரகாம் வந்தபோது. நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? மோசையுடைய காலத்தில். ஆனால் ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது என்பது ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு தோல் உடைய அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியானால் ரட்சிப்புக்கு ஏதுவாக ரத்தம் சிந்துகிற பலி செலுத்துகிற ஒன்று தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இடையில் இந்த ஆட்கள் அதை செஞ்சாங்க. ஆனால் அத்தோடு கூட விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம் அதையும் கடைப்பிடிக்கணும், அது மூலமாக ரட்சிப்பு இருக்குன்னு நினச்சிட்டாங்க. பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் இந்த பலி செலுத்துகிறது மூலமாகத்தான் உண்டாகிறது. வேறு எந்த விதத்திலும் விருத்த சாதனம் இல்லையோ அதெல்லாம் பின்னாடி பைபிள் அப்படி போடு. விருத்த சாதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சாதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை அப்படி போட்டிருக்கு. இயேசுவானவர் சிலுவையில் இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்தை அங்கே சிலுவையில் அவர் அறைந்தார். பிசாசு இயேசுவை சிலுவையில் அறைஞ்சான். இயேசுவானவர்
ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த நியாயப்பிரமாணமாகிய தன்னுடைய கையெழுத்தாகிய அந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் அவர் அங்கே அறைந்தார் என்று கொலோசியர் 2:14-15 வாசிக்கிறோம். அப்போ விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லாமல் போச்சு, நியாயப்பிரமாணம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் நிற்கிறது செலுத்தப்படுகிற இரத்த பலி மட்டுமே. அதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த இரத்த பலி, அதன் மூலமாகத்தான் அங்கே இயேசுவானவர் பாவ மன்னிப்பை நமக்கு உண்டாக்குகிறார். சிலுவையிலே அவர் அங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பாதிக்கிறார். சிலுவையிலே அவர் இருந்தபோது எல்லாருடைய பாவங்களையும், உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவித்து கொண்டிருந்தார். அந்த தண்டனையை அனுபவித்து தேவனுடைய கோபத்தை போக்கி, அதாவது மனுஷர் மேலே இருக்கிற கோபத்தை போக்கி தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானம் உண்டு பண்ணுகிற காரியத்தை செய்கிறார். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இவர் தண்டனையை அனுபவிக்கணும். பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா மோசே வெண்கல சர்ப்பம் ஒன்றை செய்து ஒரு மரத்தின் மேல் தூக்கி வைத்தான். அதை நோக்கி பார்க்கிற பாம்பு கடிக்கப்பட்டு சாகும் தருவாயில் இருக்கிறவர்கள் பிழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பாம்புகளால் கடிக்கப்பட்டு சாக இருந்தவர்கள் எப்படி அவங்க சாகாமல் பிழைச்சாங்க அப்படி பார்த்தோம்னா, அங்கே அந்த வெண்கல சர்ப்பம் அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அன்றைக்கே வைக்கப்பட்டது. இயேசுவானவர் உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்ட உடனேயே அவருடைய தோற்றமே சர்ப்பம் போல மாறிவிட்டது என்று சொல்லி அங்கே அதை மோசே அதை செஞ்சு வைக்கிறான். கர்த்தர் செய்ய சொன்னார், செஞ்சான், வச்சான். அதே போல் இயேசுவானவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி உயர்த்தப்படும்போது நான் உங்களை எல்லாரும் என் பட்சம் இழுத்துக்கொள்வேன் அப்படி சொல்கிறாரே. அப்போ வெண்கல சர்ப்பம் போல இயேசு உயர்த்தப்பட்டதை பற்றி நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படி இயேசுவானவர் வெண்கல சர்ப்பம் போலன்னா, சர்ப்பம் போலன்னா எப்படி இவர் அப்படி மாற முடியும்? அப்படின்னா உலகத்தார் எல்லாருடைய பாவங்கள் தன்மையில் வைக்கப்பட்டு. இந்த சம்பவத்தில் சிம்பிளாக ஒன்று சொல்கிறோம். பாவம் செஞ்சவன் இது இவனுக்கு பாவ நிவர்த்திக்காக அங்கீகரிக்கப்பட வேண்டும்னு அந்த பலியின் மேலே தலையில் கையை வச்சான். அப்படின்னா கையை வச்சான்னா இவனுடைய பாவங்கள்லாம் அங்கே போயிடுது. இதை நீங்கள் சற்று கவனியுங்கள். இயேசுவானவர் உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டார் என்று அதை அப்படியே மாற்றி போட்டால், இந்த உலகத்தார்கிட்ட இவ்வளவு பாவங்கள் எங்கேருந்து வந்துச்சு? இந்த உலகத்தார்கிட்ட எவ்வளோ பாவங்களை நம்ம பார்க்குறோம், கேடுபாடான பாவங்களை பார்க்குறோம். அப்படி பாவங்கள்லாம் நிஜமாக அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, எப்போ சர்ப்பமானது ஏவாள்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சோ அப்போருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பிறகு காயினை பார்த்தா கொலையை செய்கிறான். அப்போ கொலைகார ஆவி அந்த பாவம் அவன்கிட்ட வந்துருச்சு. இதுபோல் எவ்வளோ பாவங்கள் வந்தது. இன்றைக்கு உலகத்தில் ஏகப்பட்ட பாவங்களை பார்க்குறோம். இவ்வளவு பாவங்களும் அந்த சர்ப்பத்திடத்திலிருந்து வந்தது, அந்த பிசாசிடத்திலிருந்து வந்தது என்பதை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். அப்படி அந்த பாவங்களெல்லாம் மறுபடி இயேசுவோடைய தலைக்கு போனால், இயேசுவோடைய தலையில் போய் சேர்ந்தா அப்போ எல்லா பாவங்களும் அங்கே போகிறப்ப அங்கே அந்த சர்ப்பத்தோடைய தோற்றமே உண்டாச்சுன்னு சொன்னால் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவானவர் சொன்னார், அங்கே மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் அப்படி சொன்னார். அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ நம்ம என்னத்தை நல்லா கவனிக்கணும். அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். பாம்பு கடிச்சிட்டா செத்துருவான். ஆனால் எல்லோரும் போய் மோசைக்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ அவன் கர்த்தர்கிட்ட சொல்லும்போது, இந்த வியாதியை, இந்த சாவை நீக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அதை நீக்க முடியாது, ஆனால் நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சாங்க. மரத்து மேலே தூக்கி வை, அதை நோக்கி பார்த்தா சாக இருக்கிறவன் சாக மாட்டான் அப்படி சொல்கிறார். அப்போ இவன் வேறு வழி இல்லாமல் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு மரத்தில் தூக்கி வச்சுருந்தான். பாம்புகளால் கடிக்கப்பட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள்.
இன்னொரு கேள்வி, ஏன் பாம்புகள் வந்து கடித்தன? அதுக்கு முன்னாடி அந்த வனாந்தரத்தில் பாம்புகள் இருக்கத்தானே செஞ்சிச்சு, அதாவது புதருக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இவர்கள் பாவம் செய்து தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் கோபமாய் பேசினார்கள். இது தேவனுடைய பார்வையில் சரியல்ல. அவங்கள தண்டிப்பேன்னு தண்டிக்கிறப்ப தான் இது வெண்கல சர்ப்பம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. நான் என்னாகமோ 21வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். என்னாகமம் 21ல், ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணதென்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். தேவனுக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக பேசினாங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். நாங்கள் அதனால தான் நினைப்போம், கொள்ளிவாய் சர்ப்பம்னா உள்ளுக்க வாயிலிருந்து அக்கினியாக வரும், தீப்பிடிச்சி எரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். கொள்ளிவாய் சர்ப்பம்னு பைபிளில் போட்டிருக்கு. அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனாலே ஜனங்கள் மோசே இடத்துல போய், நாங்கள் கர்த்தருக்கும் விரோதமாக உமக்கும் விரோதமாய் பேசினதினாலே பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆக அந்த வெண்கல சர்ப்பம் பற்றி என்னாகமத்தில் இவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கு. என்னதான் பாம்புகள் வந்து கடித்தன, எப்போ வந்தது? இவங்க தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசின போது. அப்போ தான் கொள்ளிவாய் சர்ப்பங்களை வர விடுறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சர்ப்பங்கள் பிசாசுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து மோதுவதற்கு ஒரு காரணம், நாம் இது மாதிரி ஏதோ பாவம் செய்கிறது, தேவனுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் விரோதமாக ஏதாவது எப்போயாவது பேசினோம்னா அதுவே ஒரு முக்கிய காரணமாகிறது. இன்றைக்கி அநேக ஏன் ஊழியக்காரர்கள் கூட மற்ற ஊழியக்காரர்களை குறைவாய் பேசுகிறது, தரக்குறைவாய் பேசுகிறது, அதெல்லாம் இல்லையா? இருக்குது. ஏன் விசுவாசிகள் கூட, சில மூத்த விசுவாசிகள் கூட அந்த ஊழியக்காரங்க தப்பு, இந்த ஊழியக்காரங்க மோசம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலையா? கர்த்தர் அவரை கேட்டார்னு சொல்லுவார், அவனாச்சு நானாச்சு எங்கள் பிரச்சனை, இதை பற்றி நீ யார் குறுக்க பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிடுவார். அதனால் இந்த மற்றவங்களை பற்றி நியாயந்தி இருக்கிற வேலையை கர்த்தர் நம்ம கொடுக்கலையே. அதனால் நாம் கர்த்தருக்கு முன்பாய் உத்தமமாய் நடக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களை குற்றம் சொல்வதற்கு நம்ம ஆள் இல்லையே. நீயே குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்கள் நீ மேலே குற்றம் சொல்லாத அப்படின்னு இயேசுவே வேறு சொல்லியிருக்கிறாரே. அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது மற்றவர்களை குற்றஞ்சாட்டுவதற்கல்ல, வேணால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவங்க சரியாகிக்கிட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆக இந்த இடத்துல என்ன தெரியுது? இயேசுவானவர் சிலுவைக்கு போகும்போது உலகத்தார் எல்லாருடைய பாவமும் அவர் தலையில் வைக்கப்பட்டது. இந்த மனுஷன் போய் அந்த மாட்டு அல்லது ஆட்டு தலையில் தான் கையை வைத்தபோது இவனுடைய பாவங்களெல்லாம் அந்த மாட்டு மேலே ஆட்டு மேலே போச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்களே, அதுபோல் இயேசுவானவர் சிலுவைக்கு போகும்போது உலகத்தார் எல்லாருடைய பாவங்களும் அந்த இயேசு கிறிஸ்து மேல் போயிட்டு, அந்த சர்ப்பத்திலிருந்து வந்த பாவங்கள் தான் அந்த உலகத்தார்ட்ட இருக்குது. அந்த உலகத்தாருடைய எல்லாருடைய பாவங்களும் மறுபடியும் இயேசு விட்ட போனால் இயேசு ஒரு அந்த சர்ப்பத்தின் தோற்றத்தை உடையவராய் அங்கே ஆனார்னு இங்கே சொல்லியிருக்கு. அவர் அங்கே சர்ப்பத்தின் தோற்ற உடையவராக அங்கே கூட இருந்தவங்க பார்க்கல. அவர் 7 வார்த்தையை பேசினதெல்லாம் அங்கே கூட இருந்தவங்க கேட்டாங்க.
அப்புறம் அந்த அந்த ஒரு அதாவது அந்தகாரம் சூழ்ந்தது. கடைசியில் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கு புரிகிறது, உலகத்தார் எல்லாருடைய பாவங்களும் இயேசுடைய தலைமையில் அப்பொழுது வந்தது. அந்தகாரம் சூழ்ந்ததுங்கிறப்ப அந்த 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 காலகட்டத்தில் அங்கே பூமியில் இருந்த எல்லா பிசாசுகளும் அங்கே வந்து, அந்த பிசாசுகள் பிரசன்னமே அங்கே அந்தகாரத்தை உண்டாக்கிட்டுன்னு நினைக்கலாம். அது பூமி எங்கு அந்தகாரம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அது ஒரு விசேஷமான அந்தகாரமாக இருந்திருக்கிறது. தேவன் இயேசுவை நோக்கி பார்க்க முடியவில்லை. ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று எழுதியிருக்கிறது. அவர் இயேசுவின் மேல் எல்லா பாவங்களும் வந்த பிறகு முகத்தை திருப்பி கொண்டார். அதனால தான் இயேசுவானவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை எல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள். அப்போ அவருடைய அந்த வேதனைகள், மனவேதனைகள், இப்போ இந்த இடத்துல அவருடைய சரீரம், அந்த ஆடு கொல்லப்பட்டு அந்த ஆட்டின் சரீரம் கழுவப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு சந்து சந்தாய் துண்டிக்கப்பட்டு அதோடைய பகுதியில் எல்லாம் அந்த தகன பலிபீடத்தின் மேல் நெருப்பு போட்டு கட்டாயை போட்டு இதெல்லாத்தையும் அடுக்கி வச்சு அப்புறம் ஆசாரியன் அதை தகனிக்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. அதில் நீங்கள் முதல் ஒரு முக்கியமான வாசனத்தை கவனிக்கணும். லேவியராகமம் 1 அதிகாரம் அந்த 9வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாய் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த ஆடோ மாடோ அடுப்பில், அதாவது அக்னியில் போட்டு எரிக்கும்போது அந்த வாசனை ஒன்றும் நல்லா இருக்காது. ஆனால் அது எப்படி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி அப்படின்னு கேட்டால், இது சொல்கிறேன். தேவன் தம்முடைய ஜனங்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க விரும்புகிறார், அவர்களை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் ரட்சிக்கணுமானா ஒருத்தர் பலியாகணும். அவர் முற்றிலுமாக இந்த சர்வாங்க தகன பலி போல சர்வ அங்கமும் தன்னுடைய மனசார முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு கூட அவர் தன்னை ஒப்புவிக்கிற ஆளா, அந்த மாதிரி ஒரு பர்ன்ட் ஆஃபரிங் தகன பலியாக ஒப்புவிக்கக்கூடிய ஆளா அவர் அப்படி தகனிக்கப்படும் போது அந்த வாசனை இருக்கிறதே, அது நெஜ அந்த அந்த ஆடு அல்லது மாட்டு மாம்சத்தோடைய வாசனை அல்ல. இந்த மனிதர்கள் மன்னிக்கப்படும்படியாய் ஒரு ஆடு பலியாயிற்று, அதன் வாசனை அவருக்கு மிகவும் சுகந்த வாசனையாய், பிரியமான, சந்தோஷமாய் அது இருக்கிறது. ஏன்னா இந்த வாசனை இந்த மாம்சத்தோடைய வாசனை நல்லா இருக்காது. ஆனால் இந்த தகன பலி தான் உலகத்தின் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆதாரமாய் வருகிறது என்று கண்டு பிதாவாகிய தேவன் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்தார் பார்க்குறீங்க. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இதை நினைத்து பாருங்கள். இயேசுவானவர் தன்னையே ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் தன்னை அடக்கி கொண்டு ஒப்புவித்து, அதுபோல் ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு தன்னை பலியா மனதார ஒப்புவித்து அந்த விறகு கட்டையின் மேலே அங்கே இருந்தான். அவனை கட்டி வச்சுருந்தான் உண்மைதான், ஆனாக்க அவன் தன்னை ஒப்பு கொடுத்துருந்தான். இதை நினைத்து பாருங்கள். இயேசுவானுடைய பாடுகள் தெரியும். அவருடைய பாடுகளை அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் சுகமாகிறோம் என்று சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்ப்போமாக, சுகம் அடைவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.